ஒரு பெரிய காட்டில் குட்டி குரங்கும் மெதுவான ஆமையும் வாழ்ந்து வந்தனர். குரங்கு எப்போதும் துள்ளி குதித்து வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஆமை மிகவும் மெதுவாக நடக்கும். ஒரு நாள் குரங்கு ஆமையிடம், "நீ எப்போதும் மெதுவாகத்தான் போகிறாய். என்னைப் போல வேகமாக ஓட முடியுமா?" என்று கேட்டது. ஆமை சிரித்துவிட்டு, "என்னால் வேகமாக ஓட முடியாது. ஆனால் முடிவுக்குச் சென்றே தீர்வேன்" என்றது. குரங்கு சிரித்துவிட்டு, "அப்படியென்றால் போட்டி போடுவோமா? பார்க்கலாம். யார் முதலில் அந்த பழமரத்திற்குப் போகிறோம்" என்று சவால் விட்டது. "சரி" என்றது ஆமை. குரங்கு வேகமாக ஓடிவிட்டது. ஒரே நிமிடத்தில் அரை வழி சென்றுவிட்டது. ஆனால் அது ஒரு பெரிய கிளையில் அமர்ந்து, "ஆமை இன்னும் தொடங்கியிருக்காது. நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்" என்று நினைத்து தூங்கிவிட்டது. அந்நேரம் ஆமை மெதுவாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. குரங்கு கண் விழித்தபோது, "அரே, ஆமை மூச்சு விடாமல் நடந்து கொண்டே இருக்கிறதே" என்று ஆச்சரியப்பட்டு வேகமாக ஓடத் தொடங்கியது. ஆனால் அப்போது ஆமை பழமரத்தை அடைந்துவிட்டது. குரங்கு, "எப்படி நீ வெற்றி பெற்றாய்?" என்று கேட்டது. ஆமை சிரித்துவிட்டு, "வேகமாக ஓடுவதல்ல, தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து செல்வதே வெற்றிக்கு வழி" என்றது. கற்றல்: தொடர்ந்து செல்வதே வெற்றி.